டோரதி டோடோவோட அவளோட சாகச பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கா. அப்போ அவ ஒரு சோள குழம்பமைய பாக்குறா, ஸ்கேர்க்ரோ. அதுக்கு நடுவுல ஒரு ஒயர் மாதிரியான ஒரு பொருள் சிக்கிட்டு இருக்கு. அப்போ அது டோரத்திய பார்த்து உதவி செய்யுங்கன்னு கேக்குது. டோரத்தி அந்த பொம்மைக்கு உதவி செஞ்சுட்டு மஞ்சள் செங்கல் சாலைக்கு எப்படி போகணும்னு கேக்குறா. அதுக்கு அந்த சோளக்குள்ள பொம்மை, எனக்கு தான் மூளையே இல்லையே, எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது, எனக்கு நீ மூளை கொடுத்தீனா அதை பத்தி நான் சொல்லுவேன், நீ எதுக்காக அங்க போறேன்னு கேக்குறா. அப்பதான் அவளோட முழு கதையை அவ சொல்றா. கன்சாக்கு போகணும்னு சொல்றா. அதுக்கு எம்ரால் சிட்டிக்கு போய் ஒரு பெரிய மந்திரவாதியை பார்க்கணும்னு சொல்றா. இதை கேட்ட அந்த சொலக்குல பொம்மை, எனக்கும் மூளை வேணும், அதனால நானும் உன் கூட வரேன்னு சொல்றா. டோரத்தி அவளோட பயணத்துல அந்த சொலக்குல பொம்மையும் அழைச்சிட்டு போறா. ரொம்ப தூரம் நடந்துட்டாங்க, ரொம்ப இருட்டிடுச்சு. அப்போ ஒரு காட்டேஜ அந்த சோளக்குள்ள பொம்மை பாக்குது. அங்க போய் டோரத்தியும் டோடோவும் அங்க தூங்குறாங்க. ஸ்கேர்க்ரோவுக்கு தூக்கமே இல்லை, ஏன்னா அது ஒரு பொம்மை தானே, அதுக்கு தூக்கமே இருக்காது. காலையில எந்திரிச்சோடனே ஒரு சத்தம் கேட்கும். அங்க போய் பார்த்தா அது ஒரு டின்மேன். அந்த டின்மேனோட கை கால் எல்லாம் கொஞ்சம் துரு பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு லூப்ரிகன்ட் வேணும். ஒரு எண்ணெய் எடுத்து அது கை காலில் விட்டுட்டு அந்த டின்மேனையும் தன் பயணத்துல சேர்த்திக்கிறாங்க. அந்த டின்மேனுக்கு இதயம் இல்லையா, அவனுக்கு இதயம் வேணும்னு அவங்களையும் அவங்க பயணத்துல சேர்த்திக்கிறாங்க. இப்போ 4 பேரும் எமரால் சிட்டியை நோக்கி போறாங்க. அப்போ போற வழியில ஒரு அடர்ந்த காட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு சிங்கம் அவங்கள பார்த்து கர்ஜிக்குது. இவங்களுக்கு எல்லாருக்கும் பயமா இருந்தாலும் டோடோ போய் அந்த சிங்கத்தை எதிர்த்து நிக்கிறான். அப்ப ஒரு நாயின் கூட பார்க்காம அந்த சிங்கம் அவனை தாக்க வரும்போது டோரத்தி அவனை நிறுத்தி, நீ ஒரு கோழை, என்னோட நாயை எதிர்த்து போய் நிக்கிறியே, நீ ஒரு சிங்கமான்னு கேக்குறா. சிங்கம் உடனே வருத்தப்பட்டு அழுவுது. அதோட உண்மையான மைண்ட் செட் என்னன்னு அதை அப்ப சொல்லுது. அது என்னதான் ஒரு காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் உண்மையாலுமே அந்த சிங்கம் ஒரு கோழை தான். இத பத்தி சொல்லி புலம்பிட்டு சிங்கத்தோட பிரச்சனையும் தீக்கிறதுக்காக சோளக்குள்ள பொம்மை, டின்மேன், அந்த சிங்கம், டோரத்தி இவங்க எல்லாருமே சேர்ந்து பயணம் பண்ணி போறாங்க. கொஞ்ச தூரம் பயணம் பண்ணி போன உடனே ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ரெட் ஃபிளவர் இருக்க ஒரு இடத்த பாக்குறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, பாப்பி சீட்ஸ். இது அவங்களுக்கு நீண்ட நேரம் தூக்கத்தை கொடுக்கும்னு தெரியாம டோரத்தி அதை எடுத்து மூந்து பார்த்தாரா. கூடவே டோடோவும் உள்ள அந்த தோட்டத்துல நுழைஞ்சனால 2 பேருமே தூங்கி போயிடுறாங்க. இதை பார்த்த ஸ்கேர்க்ரோவும் டின்மேனும் போய் சிங்கத்தை அவங்கள வெளியே எப்படியாவது கொண்டு வாங்கன்னு உதவி கேட்க, சிங்கமும் அந்த காட்டுக்குள்ள போக சிங்கமும் அங்கேயே தூங்கி போயிடுது. சோளக்குள்ள பொம்மையும் டின்மேனும் கஷ்டப்பட்டு அவங்களை எப்படியோ வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஆனா சிங்கத்தை அவங்களால தூக்கவே முடியல, ஏன்னா அவரு ரொம்ப வெயிட்டா இருந்தாரு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு காட்டு பூனை ஒரு எலியை துரத்துறத அந்த டின்மேன் பாக்குறான். உடனே டின்மேன் அந்த காட்டுப்பூனைய கொன்னுட்டு அந்த எலியை காப்பாத்துறான். பதிலுக்கு அந்த எலி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் செய்யறேன்னு சொல்லுது. அந்த எலி அங்க இருக்க எலிங்களுக்கெல்லாம் ராணி, அதனால அந்த எலி அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லுது. நடந்த விஷயத்தெல்லாம் எலி கிட்ட சொல்லி சிங்கராஜாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுங்கிறாங்க. அதுக்கும் அந்த எலி உதவி செய்யுது. ஒரு உடன் ட்ரக் எடுத்து அதை ஆயிரக்கணக்கான எலிகள் தள்ளிட்டு போறாங்க அந்த பாப்பி சீட் தோட்டத்துக்குள்ள. அங்க இருந்து சிங்கத்தை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. மேலும் எலி, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பூக்களோட தாக்கம் முடிஞ்சோடனே சிங்கராஜாவும் முழிச்சிடுறாரு, டோரத்தி டோட்டோவும் முழிச்சிடுறாங்க. அவங்க பயணத்தை மேற்கொண்டு அவங்க போயிட்டு இருக்காங்க.